குரு சாய்ராம் நேயர்களுக்கு வணக்கம். ஓம் சாய்ராம். சாய்ராம், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லாருக்குமே பாபா எப்போவுமே ஏதாவது ஒரு வகையில் நல்லது செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்கல, இல்லை நம்ம வேண்டிக்கிறது நடக்கலைன்னா சடனாக நம்ம பாபா மேலே கோவப்பட்டுருவோம். ஸோ நானும் கூட அப்படி தான். அப்படி நம்ம கோவப்படுறதுனால இழப்பு நமக்கு தான் அப்படிங்கிறத நான் ரொம்ப வருஷம் பாபாவை கும்பிட்டு இப்போ தான் நான் அதை ரியலைஸே பண்ணியிருக்கேன். அப்படி எனக்கு ஏற்பட்ட ஒரு இழப்பு ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமான ஒரு விஷயத்தை நான் இழந்துட்டேன். அது என்னங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்கிறேன் சாராம். சார், கண்டிப்பாக அந்த வீடியோ எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக நான் என்ன சொல்ல வரேங்கிறதே புரியாது. ஸோ நம்ம இழப்பு அது எப்பேற்பட்ட இதாக இருக்கும். அது நம்ம வாழ்க்கை ஒரு தடவை தான் நம்ம வாழ போகிறோம், சரிங்களா? அப்போ நமக்கு கிடைக்கிற ஒரு பொக்கிஷத்தை நம்ம இழந்துட்டோம்னா அது எவ்வளோ பெரிய ஒரு வலியாக இருக்கும், ஒரு பெயினாக இருக்கும் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக அந்த வீடியோவில் சொல்கிறேன் சாராம். இந்த இடத்துல ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நீங்கள் இந்த வீடியோ சாரம், நான் சொல்ல போகிற இந்த விஷயம் பாபாவை கும்பிடுறவங்களுக்கு, பாபாவோடவே ஒரு வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த விஷயங்கள் உணர முடியும். ஜஸ்ட்டு நான் ப்ரேயரே பண்ணல, நான் சாமி கும்பிட்ற ஆளே கிடையாது, இல்லை நான் பாபா டிவோட்டே இல்லை அப்படின்றவங்க இந்த வீடியோ பார்க்க வேணாம், கேட்கவும் வேணாம். ஏன்னா கேட்டாலும் அவங்களுக்கு இந்த விஷயங்கள் புரியாது. இது உண்மையா பொய்யா ஒரு ஆஸ்ட்ரேஷனாகவே இருப்பாங்க, ஒரு குழப்பமாகவே இருப்பாங்க. அது அவங்களுக்கு என்ன தோணுன்னா, ஏன் இவங்கெல்லாம் அப்படி பொய் பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி தோணும். அது இந்த விஷயம் நான் சொல்ல போகிற விஷயம் பொய் கிடையாது, ஒரு சத்தியமான உண்மை, நடந்த உண்மை. அதுவும் இப்போ நடந்து இப்போ நான் ரியலைஸ் பண்ணி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனசில் உறுத்தக்கூடிய விஷயத்த சரி வெளியில் நம்ம பேசும்போதாவது நமக்கு கொஞ்சம் ஒரு ஃப்ரீனஸ் கிடைக்கும் அப்படின்றதுக்காக நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக சரி, நான் இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணக்கூடிய டே டு டைம் எனக்கு ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா நான் 13/12 இதை நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன், 2025. ஏன்னா எனக்கு பாபாவால் நிகழ்த்தப்படக்கூடிய அற்புதங்கள்லாம் வாழ்க்கையில் நான் ரொம்ப ரொம்ப பொக்கிஷமாக நினச்சி அது பாதுகாத்து வைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு ரெக்கார்டவே நான் எடுக்கிறேன். ஸோ நான் ரெக்கார்ட் எடுக்கும்போதுமே கூட இதை போஸ்ட் பண்ணும்போது நிறைய பேர் கேட்பாங்க இல்லையா, அப்படி கேட்குறவங்க உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அதை விட்டுருங்க. இது என்னோடய வாழ்க்கையில் நடந்த பாபாவோட மிராக்களோடைய ஒரு நினைவுகள், அது மறக்கக்கூடாது. நம்ம ஒரு விஷயம் நம்ம நடந்து கொஞ்ச நாள் கழிச்சு கேட்டால் நம்ம அதை பற்றி மறந்துடுவோம், சரியா? அதில் நிறையா விஷயங்கள் கோர்வையாக அடங்கி இருக்கும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு எனக்கு கண்டிப்பாக ஞாபகம் மறதி இருக்குது. அதனால் நான் பாபாவோட விஷயத்தை பொக்கிஷமாக சேமித்து வைக்கணுங்கிறதுக்காக நான் இந்த வீடியோ எடுக்கிறேன். விருப்பம் இருக்கவங்க பாருங்கள், தேவைப்படுறவங்க பாருங்கள், கேளுங்க. தேவையில்லாதவங்க தயவு செஞ்சு வீடியோ விட்டுருங்க. அதையும் மீறி வீடியோவில் எனக்கு ஒரு நெகட்டிவ் கமெண்ட் வரணும், ஏதாவது ஒன்று நடக்கணும்னா அது பாபாவோட விருப்பமாக எடுத்து அவர் எனக்கு கொடுக்குற ஒரு இதாக எடுத்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ நான் ஏன் அப்படி சொல்கிறேங்கிறத இதை ஃபுல்லாக கேட்கும்போது உங்களுக்கே புரியும் சாராம். பாபாவுடைய ஒரு பக்தருடைய வீடியோ, சரியா, பாபா டிவோட்டி வீடியோ போடுறாங்க. அதை நான் பார்க்குறேன். பார்த்துட்ருக்கும்போது பாபா டிவோட்டி ரொம்ப நல்லா பேசினாங்க. எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்களுக்கு அவங்க பாபா கூட ரொம்ப கனெக்டடாக இருக்காங்க. பாபா என்ன சொல்கிறது, பாபா அவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு விஷயங்கள் உணர்த்துவாங்க. சரி, அப்படி இருக்கும்போது நம்ம ஒருத்தர்கிட்ட அவங்கக்கிட்ட பேசணும், நம்ம இன்ட்ரடியூஸ் ஆகிக்கணும்னு சொல்லி ஒரு ஆசைப்படுவோம்ல. எனக்கு அப்படியே ஒரு ஆசை இருந்துச்சு. அவங்களுக்கு நான் கால் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் எனக்கு என்ன தெரியுமா, எனக்கு ஒரு பிரச்சனை. எனக்கு யாருக்கிட்டையும் ஃப்ரெண்ட்லியாக ஆயிக்க தெரியாது, யாருக்கிட்டையும் எப்படி பேசுகிறதுன்னு தெரியாது. அந்த ஒரு மெச்சூரிட்டி எனக்கு கிடையாது. சரி, நான் என்ன பண்ணுறேன், நான் அவங்களுக்கு கால் பண்ண வேணாம், ரொம்ப ஒரு பெரிய டிவோட்டி அவங்க வீடியோலாம் போட்டுட்ருக்காங்க, நான் யாருன்னு சொல்ல விரும்பலை. ஏன்னா அவங்கக்கிட்ட கேட்காம நான் இதெல்லாம் சொல்லக்கூடாது. அதனால தான் என்னோடய ஃபீலிங்ஸ் நான் கொட்டிகிட்ருக்கேன் இப்போதைக்கு, அவ்வளோதான். அப்போது அவங்களோட நம்பர் எனக்கு கிடைக்கிது. அவங்க நம்பர் எனக்கு கிடைக்கும் போது நான் என்ன பண்ணுறேன், சாராம், எனக்கு இந்த பாபா, எனக்கு நான் என்ன ஊர், நான் என்ன பேர்லாம் சொல்லிவிட்டு கோயம்புத்தூர்லேருந்து நந்தினி பேசுகிறேன். சாராம், எனக்கு பாபா இந்த அற்புதங்கள்லாம் பண்ணுறாரு, எனக்கு ஏன் பண்ணுறாருன்னு எனக்கு தெரியலை, அதோட விளக்கங்கள்லாம் தெரிஞ்சால் சொல்கிறீங்களான்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு ஒரு மெசேஜ்லாம் போடுறேன். அந்த மெசேஜ் பார்த்துட்டு அவங்க எனக்கு ரீப்ளை பண்ணுறாங்க.
ஓம் சாய்ராம் சொல்லி பண்ணுறாங்க. ஓகே பரவாயில்லையே, நமக்கு யார்கிட்ட எப்படி பேசுகிறதுன்னு தெரியாது, பட் இருந்தாலும் அவங்க இவ்வளோ பெரிய டிவோட்டிக்கிட்ட பேசிட்டோம், அவங்க நமக்கு ரீப்ளேவும் கொடுத்துட்டாங்க, ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணிவிட்டு, ஆனால் அவங்களுக்கு அந்த மிராக்கிளுக்கான விளக்கங்கள் எனக்கு கொடுக்கல. ஓகே, அது இருந்துட்டு போதும். நெக்ஸ்ட்டு வந்து நான் கொஞ்ச நாள் கழித்து அவங்களுக்கு எனக்கு ஒரு கோரிக்கை இருக்குது, பாபா கிட்ட கேட்டு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுறேன். அதுக்கு எந்த ரிப்ளையும் வரல. எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இதுதான் பிரச்சனை. இதுக்காக தான் நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிற காரணமே. சரியா? அப்போ என்ன நடந்ததுன்னு ஞாபகம் இல்லை. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் நான் அவங்களுக்கு வாய்ஸ் மெசேஜாக போடுறேன். ஒரு சில இதுக்கு ரீப்ளே வருது, ஒரு சிலருக்கு ரீப்ளே வரல. எல்லாமே சிம்பிளான ஒரு வேர்ட்ஸ் தான். ஓம் சாய்ராம், ஓகே, இந்த மாதிரி ரீப்ளே தான் கொடுக்குறாங்க. நான் என்னோடய கோரிக்கையும் சொல்கிறேன். அதையும் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து கேட்டுட்ருக்காங்க. எல்லாமே நடந்துகிட்ருக்கு. நான் அவங்ககிட்ட சொல்கிறேன், நான் ஷிரடி போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். வாய்ஸ் மெசேஜில் வந்து அனுப்பிச்சி விட்றேன். அவங்களுக்கு நான் கால் பண்ணல. ஏன் கால் பண்ணலை, ஏன் கால் பண்ணி பேசலைன்னா எனக்கு யார்கிட்ட எப்படி பேசணும்னு ப்ராமிஸாகவே தெரியலை. அவங்க ஏதாவது தப்பான எடுத்துக்கிட்டு நமக்கு எதுக்குடா அப்படின்னு சொல்லிட்டு சங்கடம், தர்ம சங்கடம் ஆகிடும், எதுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு கால் பண்ணவே இல்லை கடைசி வரைக்கும். ஏன்னா வந்து எனக்கு எப்போவுமே பாபா கூட நான் ரொம்ப க்ளோஸ்டாகவே ஃபீல் பண்ணுவேன்னா, அந்த ஒரு இது வந்து எனக்கு எப்போவுமே இருக்கும். நம்ம கூட அந்த பாபா இருக்காங்கல்ல அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து இருக்கும். சரி, எதுக்கு நம்ம கேட்டுட்டு யாருக்கிட்டையும் வேணாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் விலகி இருப்பேன். இன்னொன்று பேசவும் தெரியாது. 2 காரணமும் இருக்குது. ஓகே, நான் அவங்கள்ட்ட கால் பண்ணலை மறுபடியும். ஆனால் அவங்களுக்கு நான் பேசலாமான்னு சொல்லிட்டு கால் பண்ணலாமான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறேன். யோசிச்சுட்டு சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இதுக்கிடையில் நான் ஷீரடி போகிறேன். எப்போன்னா 5/11/2025 ஷீரடி போகிறேன். ஷீரடி போயிட்டு அங்கே புதன்கிழமை போகிறோம். புதன்கிழமை பாபா தரிசனம் பார்த்துட்டு அதில் நிறையா விஷயம் நடந்தது. நான் டைம் இருக்கும்போது போடுறேன் சார். போயிட்டு வந்தே 4வது. நான் இன்னும் வீடியோவே போடல. எனக்கு யோசனையே இல்லை சார். அப்புறம் சொல்லி போய்கிட்டே இருக்குது. அது ஒரு தனி சாப்டர் நிறையா இருக்குது. எப்படி சொல்கிறதுன்னு புரியலை, எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. அது இருக்கட்டும். புதன், வியாழன், வெள்ளிக்கிழமை பாபா தரிசனம் பார்த்துட்டு வந்துட்டு வெள்ளிக்கிழமை பாபா சம்மந்தப்பட்ட இடங்களாம் சுற்றி பார்க்கணும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான். நான் ரூமில் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கேன். ஓகே, எனக்கு ரொம்ப டயர்டு. தூங்கிக்கிட்டு இருக்கோம். நான் தூங்கி எழுந்திரிச்சோம். அதுக்கப்புறம் வந்து பாபா சம்மந்தப்பட்ட இடங்கள்லாம் வந்து போய் பார்க்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கேன். அப்போ வந்து எனக்கு நான் பக்கத்து ரூமில் ஒரு அக்காட்ட சொல்லி வச்சுருந்தேன், அக்கா நீங்கள் போகும்போது என்னையும் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். நான் டக்குன்னு எந்திரிச்சு பார்க்குறேன், எனக்கு ஒரு மிஸ்டு கால் இருந்துச்சு. ஓகே, அந்த அக்கா கால் பண்ணியிருப்பாங்க போல். நான் எனக்கு தெரியலையே, நான் நம்ம வாட்டுக்கு தூங்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுக்கிறேன். கால் எடுத்து மிஸ்டு கால் இருந்துச்சு. மிஸ்டு கால் எடுத்து டக்குன்னு உள்ளே போய் பார்த்தா பாபா சொன்னல, பாபா டிவோட்டி சொன்னல, ஒரு பெரிய டிவோட்டி, மிகப்பெரிய பாபா டிவோட்டி, அவங்கக்கிட்டேருந்து எனக்கு கால் வந்துச்சு. டக்கு எனக்கு சடனாக ஒரு ஹாப்பினஸ் ஆகி, நம்ம ஷெடியூல் இருக்கும்போது இத்தனை நம்ம அவங்களுக்கு பேசணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம். ஷெடியூல் இருக்கும்போதே கால் பண்ணிட்டாங்களே, அதுவும் வீடியோ கால். ஓகே, வீடியோ கால் பண்ணியிருக்காங்க எனக்கு. வீடியோ கால் பண்ணோடனே நாமளும் திருப்பி பதிலுக்கு வீடியோ கால் பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. நமக்கு எதுக்கு இவங்க வீடியோ கால் பண்ணாங்க, அது இன்றைக்கின்னு பார்த்து நம்ம ஷிரடியில் இருக்கும்போது பார்த்து வீடியோ கால் பண்ணியிருக்காங்களே, பயங்கரம் இல்லை அப்படி ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, சரி நம்ம திருப்பி கால் பண்ணி பார்ப்போம். எதுக்கு பண்ணாங்களோ தெரியல, நம்ம ஆல்ரெடி அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கோம்ல, நம்ம திருப்பி கால் பண்ணி பார்ப்போம். கால் பண்ணுறேன் எடுக்கவே இல்லை. அவங்க காலே எடுக்கலை. எனக்கு என்னடா இப்படி பண்ணுறாங்க, வீடியோவில் பார்த்தா அழகாக பேசுகிறாங்களே, இன்னும் இப்படி பண்ணுறாங்களே, கால் எடுக்கவே இல்லையேன்னு சொல்லிட்டு அப்செட் ஆகிடுச்சு. அதோடு சேர்த்து திருப்பி எனக்கு ஒரு ரீப்ளே, நீ எதுக்கு கால் பண்ணுற அப்படின்னு இது பண்ணாங்க. சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஒரு ஹேபிட் இருக்குது, யாராவது நம்மளே வந்துட்டு ஒரு மாதிரி அலட்சியப்படுத்துனாங்கன்னா நம்ம அவங்கக்கிட்ட வந்து பேச மாட்டோம். சரியா? நான் வந்து அப்படி தான், எதுக்கு நம்ம அலட்சியப்படுத்துகிறவங்ககிட்ட நம்ம எதுக்கு பேசணும் அப்படின்னு நினைப்போம்ல. சொந்தக்காரங்களாக இருந்தால் கூட அவங்க ஓவராக பண்ணுறாங்க, எதுக்கு நம்ம அவங்க வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைப்போம்ல. சரி, நான் இவங்க இந்த மாதிரி நினச்சிட்டு ஒரு மிகப்பெரிய டிவோட்டி நம்பர்னு தெரிஞ்சும் கூட நான் ஒரு தப்பு பண்ணுறேன். ஓகே, நான் இனிமேல் உங்களுக்கு கால் பண்ணலை, நான் இனிமேல் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், சாரி என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வாய்ஸ் மெசேஜ் போட்டுட்டு சாரின்னு சொல்லிட்டு அந்த நம்பரை வந்து நான் டெலீட் பண்ணிட்டேன். சுத்தமாகவே அந்த நம்பரை நான் டெலீட் பண்ணிட்டேன்னா இது ஒரு பக்கம் நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ ஷீரடியெல்லாம் போயிட்டு வந்து எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு நான் ஏன் விஷயம் வேகமாக சொல்கிறேன்னா உங்களுக்கு புரிஞ்சிச்சு. என் கூட சேர்ந்து நீங்கள் பிக்கப் பண்ணிட்டு வரீங்களா எனக்கு தெரியலை. ரொம்ப லென்த்தாக ரொம்ப லாங்காக வந்து இழுக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் வேகமாக சொல்லிக்கிட்டு வரேன். சரிங்களா?
புரியலைன்னா மறுபடியும் கூட போட்டு கேளுங்க. சரி போயிட்டு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு நாள் செல்லில் வந்துட்டு நம்ம காமனாக வந்து செல் பார்ப்போம்ல, மொபைல் யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணும்போது நான் பாபா சம்மந்தப்பட்ட விஷயம் வீடியோ தான் பார்ப்பேன். அப்போ பாபாவோட டிவோட்டி வந்து லைவ் போட்டிருக்காங்க. லைவ் போட்டும்போது நான் அதில் கமெண்ட் பண்ணுறேன், ஓம் சாரம். எல்லாத்துக்கும் ஓம் சாரம் தான் நானும் கமெண்ட் பண்ணுவேன். சரி ஓகே, ஓம் சாரம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறேன். கமெண்ட் பண்ணும்போது பார்த்தா எப்போவுமே கமெண்டில் என்னோடய நேம் வந்து எப்படி திரும்ப காட்டும், என்னோடய சேனல் நேம் வந்து குரு சாய்ராம் தான் காட்டும். என்னோடய பேர் காட்டுது. நான் கூகுள் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய நேம் கேட்டது. ஆனால் கூகுள் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய நேம் தான் காட்டணும். எனக்கு தெரிஞ்சு அதுதான் கரெக்டுன்னு நினைக்கிறேன். இத்தனை நாளாக வந்து நான் எந்த ஒரு சேனலுக்கு நான் கமெண்ட் போட்டாலும் அந்த இடத்துல வந்து குரு சாய்ராம் அப்படின்னு மட்டும்தான் காட்டிகிட்டு இருந்துச்சு. இப்போ நந்தினின்னு சொல்லிட்டு ஏன் நேம் காட்டுச்சு. ஏன் நேம் காட்டின உடனே எனக்கு வந்து தூக்கி ஏறிப்பட்டுருச்சு. என்னடா அது இப்படி வராதே, நம்ம நேம் காட்டுதே, பாபா நேம் குரு சாய்ராம் தானே காட்டும், எங்கேயோ தப்பு நடக்கு, பாபா நம்ம மேலே பயங்கர கோவத்தில் இருக்கார். ஸோ நம்ம நேமை வந்து தூக்கிட்டார், அந்த இடத்துல இருந்து குரு சாய்ராம்ங்கிற நேமை தூக்கிட்டார், அதனால தான் தூக்கிட்டாருன்னு சொல்லி எனக்கு புரிஞ்சிட்டு அப்படி அவர் அப்செட் அச்சோ போச்சு. பாபா நம்ம மேலே கோவப்பட்டுட்டாரு, எப்படி கன்வின்ஸ் பண்ண போகிறோன்னு தெரியலையே, கடவுளே சாயி. எனக்கு வந்து பாபா கோவப்பட்டுட்டாருன்னா எனக்கு ரொம்ப 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 அப்செட் ஆயிரும், எனக்கு வேலையே ஓடாது. சாய் இப்படியாவது இவரை கன்வின்ஸ் பண்ணிடணுமே அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்ன பாபா இப்படி பண்ணிட்டீங்களே. அப்போ நான் ஒரு விஷயம் ரியலைஸ் பண்ணுறேன். அப்போ அவர் நம்பரை டெலீட் பண்ணும்போது அவருக்கு எப்படி இருந்திருக்கும். ஸோ அதைத்தான் வந்து நான் அந்த குரு சாய்ராம் நேமை டெலீட் பண்ண வச்சு எனக்கு ஒரு பெயினை கொடுத்து, இது மாதிரி தானே நீ இன்னும் டெலீட் பண்ணும்போது எனக்கு கஷ்டமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி உணர்த்துறாரு. அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உணர்த்துறேன். ஆஹா, நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம். அந்த டியோட்டை எப்படியாவது கண்டுபிடிச்சி அவங்க நம்பர் கண்டுபிடிச்சி அவங்ககிட்ட பேசி அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்குறதே பாபாக்கிட்ட மன்னிப்பு கேட்குற மாதிரி, கடவுளே நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் சொல்லிட்டு அந்த நம்பரை மறுபடியும் எடுக்கிறேன். அவங்க யூடியூப் சேனலுக்குள்ளே போய் எடுக்கிறேன். அப்படி ஒரு நம்பரே இல்லை, அவங்க ஹஸ்பண்ட் நம்பர் மட்டும்தான் வருது. அவங்க ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி பேசிட்டு சாய்ராம் அவங்க அந்த அக்கா இருக்கும்போது கொடுக்குறீங்களான்னு சொல்லி 2-3 வாட்டி கேட்டுகிட்டே இருக்கேன். அவங்க நான் வெளியில் இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்றைக்கி தான் எனக்கு அந்த சான்ஸ் கிடச்சிது. நான் போஸ்ட் பண்ணக்கூடிய நாள் இந்த வீடியோ வந்து நான் எப்போ போஸ்ட் பண்ணுவேன்னா எனக்கு தெரியல. ஆனால் நான் இப்போது ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறேன். ஓகே, 13-12 இன்றைக்கி நான் அவங்கள்ட்ட பேசுகிறேன். மறக்க முடியாத ஒரு நாள், மறக்கவே மாட்டேன். நான் எப்படி மறக்கிறது இதெல்லாம். அவங்ககிட்ட நான் கால் பண்ணி பேசுகிறேன். சாய், இந்த மாதிரி நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், பாபாவுக்கு நான் வந்து இப்படி பண்ணிட்டேன். அவர் வந்து ஷெடியூல் இருக்கும்போது அந்த நம்பரை நான் வந்து டெலீட் பண்ணிட்டேன். அவர் என் மேலே கோச்சிக்கிட்டாரு, எப்படி கன்வின்ஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அதுதான் நான் உங்களுக்கு கால் பண்ணி பேசுகிறேன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கேஷுவலாக பேசிகிட்டு இருந்தேன். அவங்க நீங்கள் ஏன் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிவிட்டு கேஷுவலாக பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கோச்சிக்கிட்டாங்க. சாய், நீங்கள் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் பாபா என்னை வந்து இது பண்ணுறதாவே நான் எடுத்துக்கிறேன். ஆக்சுவலி எனக்கு அது லைட்டாக ஃபீல் ஆச்சு. அன்றைக்கி ஒரு கால் வந்தது, அது பாபா கால் தாங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. சரி, எனக்கு டவுட்டு, நான் உங்கள் சேனலில் வந்து நீங்கள் உங்கள் நம்பர் கொடுத்துருந்தீங்களா அப்படின்னு நான் கேட்டேன். அவங்க வந்து இல்லைன்னு சொன்னாங்க. எப்படின்னு தெரியல சாயி, ஆனால் உங்கள் நம்பர் வந்து எனக்கு கிடச்சி நான் அதை சேவ் பண்ணி வச்சு அந்த நம்பருக்கு வந்து நான் இத்தனை நாளாக மெசேஜ் பண்ணிக்கிட்டு வேறு இருந்தேன். ஒரு நாள் கால் வேறு வந்தது, நான் அந்த நம்பரையே டெலீட் பண்ணிட்டேன். சாய், எனக்கு இதெல்லாம் வந்து பாபான்னு தானே தோணுது. நான் அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் ரியலைஸ் பண்ணுறேன். எனக்கு இது ரொம்ப தப்பு பண்ணிட்டேனோன்னு தோணுது சாய் அப்படின்னு பேசுகிறேன். ஆக்சுவலி வந்து உண்மையாக சொல்லப்போனால் இத்தனை நாளாக நான் 2-3 வாய்ஸ் மெசேஜ் அனுப்புனது, ஷிரடியில் கால் வந்தது, இது எல்லாமே வந்து பாபா தான். இது வந்து அவங்களோட நம்பரே அந்த சேனலில் வந்து இல்லை. ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட கால் பண்ணும்போது அதுதான் நான் வந்து பேசும்போது அதை தான் நான் ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணேன். ஓகே, நம்ம பாபாவோட கோவத்துக்கு காரணம் என்னென்னு வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி தான் நான் அதுக்கு கால் பண்ணி பேசும்போது எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்புறம் அவங்க நிறைய எனக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்க. நம்ம வந்து கோவப்படும் போது இந்த மாதிரி வந்து பாபாவை விட்டு நம்ம விலகி போவோம், ரொம்ப தள்ளி போயிடுவோம். இது வந்து கோவப்படுறது உண்மையாக நல்லதா, அது வந்து ரொம்ப கெட்டது தானே நீங்கள் இதை மாற்றிக்கலாம்ல அப்படின்ற மாதிரி பேசுனாங்க. கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது உண்மையாலுமே ரைட்டு தான். ஏன் அப்படி பண்ணினேன்னு எனக்கு தெரியல. நான் ரொம்ப பெரிய ஒரு பொக்கிஷத்தை வந்து உண்மையாலுமே இழந்துட்டேன்னு சொல்லி அவ்வளோ ஃபீல் பண்ணி அழுதேன்.
என்ன அழுதாலும் சரி, என்ன புலம்புனாலும் சரி, திருப்பியும் வந்து இந்த நாட்கள் வந்து கிடைக்குமா? நான் ஏன் அன்னைக்கு நான் டெலீட் பண்ணி எனக்கு சடனாக ஏன் நம்மளை அலட்சியப்படுத்துகிறவங்ககிட்ட நம்ம ஏன் பேசணும் சார், டெலீட் பண்ணிட்டேன். அது பாபான்னு சொல்லி எனக்கு சத்தியமாக தெரியலை. அப்படி ஒரு நம்பரும் அந்த சேனலில் வந்து இல்லவே இல்லை. ஓகேங்களா? அவங்கக்கிட்ட நான் பேசும்போது கூட மறுபடியும் உங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் என் நம்பரை ஆட் பண்ணிக்கோங்கன்னு மட்டும்தான் சொன்னேனே தவிர உங்கள் நம்பர் கொடுங்கன்னு நான் கேட்கல. எனக்கு சங்கடமாக இருந்தது. நம்ம தப்பு பண்ணிட்டோம், தப்பு பண்ணிவிட்டு எப்படி போய் மறுபடியும் கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு சங்கடமாக இருந்தது. அவங்க நம்பர் நான் எதுவுமே கேட்கல. ஓகேங்களா சாரா? சார், ஒரு முக்கியமான விஷயத்த நான் வந்து தெளிவுபடுத்தணும்னு விரும்புகிறேன். என்னோட 2 நம்பருக்குமான வித்தியாசம் வந்து நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னா, அந்த அக்காவோட நம்பரில் வந்து அவங்களோட நேம் போட்டு அவங்க அந்த வாட்ஸ்அப்பில் வந்து சேவ் பண்ணியிருப்பாங்க டிபியில். ஓகேங்களா? ஆனால் அந்த அண்ணாவோட நம்பர் பாபாவோட புகைப்படத்தை வச்சுருந்தாங்க. ஸோ நான் கால் பண்ணோடனே ஃபஸ்ட்டு அதுதான் கேட்டேன். நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப் டிபியில் இந்த மாதிரி வச்சுருந்தீங்களா, அவங்க நேம் போட்டு வச்சுருந்தீங்களா அப்படின்னு கேட்டு நான் கிளியர் பண்ணிக்கிட்டேன் அது அவங்க நம்பர் அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் பேசி முடிச்சுட்டு கடைசியாக தான் கேட்குறேன், அக்கா நீங்கள் உங்கள் நம்பரை வந்து நீங்கள் இப்போ சேனலில் கொடுக்கவே இல்லையா அப்படின்னு கேட்குறேன். ஆமாம், அவங்க வந்து நான் என் நம்பரை சேனலில் கொடுக்கல அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த நம்பரை வந்து எப்படியும் அவங்க ஆக்சுவலி வந்து அதை கொடுத்தது அதை வந்து எனக்கு காமிச்சது பாபா. அதை காமிச்சு அதை சேவ் பண்ணி வச்சு அதில் வந்து அவங்க என் கூட வந்து காண்டாக்ட் பண்ணலை. என் கூட பாபா வந்து கனெக்டடாக இருந்திருக்காரு. அவ்வளோ ஒரு பெரிய விஷயம் தெரியுங்களா வாழ்க்கையில். ஆனால் நான் வந்து இவ்வளோ பெரிய பொக்கிஷத்தை இழந்துட்டேன் பாபான்னு நினச்சி ஃபீல் பண்ணுறேன். காலையிலேருந்து என்னால் சரியாக சாப்பிடக்கூட முடியல, இப்படி பண்ணிட்டேனே பாபா அப்படின்ட்டு. சாராம், நீங்கள் நம்புவீங்களோ இல்லையே தெரில, இந்த ஒரு இன்சிடென்ட் என் மனசில் வந்து அவ்வளோ ஒரு ஆழ பதிஞ்சு இனிமே நான் எதுக்குமே கோவப்பட மாட்டேன், எதுக்குமே வந்து இது பண்ண மாட்டேன். யார் என்னை திட்டினாலும் சரி, யார் என்னை என்ன சொன்னாலும் சரி, குழந்தைங்கக்கிட்டே சரி, எதுக்குமே நான் கோவப்படல சாய்ராமா. எதுக்குமே ரியாக்ட் பண்ண போகிறதும் இல்லை. ரியாக்ட் பண்ணி இழந்தது வந்து நான். சரிங்களா? இதை ஏன் நம்ம சொல்கிறோம், மற்றவங்களுக்கு இதை ஏன் நம்ம வெளிப்படுத்துகிறோம்? சரி, கண்டிப்பாக இதை ஒவ்வொருத்தருக்குமே யூஸ் ஆகும். கோவப்படுற, ஆணவத்தில் இருக்க, அகங்காரத்தில் இருக்க, திமிரில் இருக்க, என்ன மாதிரி வந்து நான் தான் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே யூஸ் ஆகட்டும் அப்படின்றதுக்காக தான் சார் அவன் எவ்வளோ பெரிய அற்புதத்தோடு சேர்த்து இந்த ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக வீடியோவை எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கேட்டுட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பகவானோட என்னோடய தப்பு இது கூட சேர்த்து பாபா எவ்வளோ பெரிய அற்புதம் பண்ணியிருக்காருங்கிறத யோசித்து பார்த்தா என்னால் அவ்வளோ ஒரு வியப்பாக இருக்குது. என்ன சொல்கிறது, பாபாங்கிற ஒருத்தர் நம்ம கூட இருந்தால் நம்ம வாழ்க்கையில் என்ன வேணால் சாதிக்கலாம் சார். அவன் என்ன வேணால் சாதிக்கலாம். பாபா கூட இருந்தால் நம்ம எதை வேணால் செய்யலாம். நம்பிக்கையோடு இருங்க, எப்போவுமே அவர் மேலே நம்பிக்கையோடு இருங்க. அவர் நமக்காக என்ன வேணால் எவ்வளோ ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கும் போவார். அண்ட் நம்மளோட வாழ்க்கையை அவர்கிட்ட தயவு செஞ்சு ஒப்படைச்சிட்டு ரிலாக்ஸாக எப்போவுமே ஹாப்பியாக இருங்க சார். அவர்கிட்ட நீங்கள் ஒப்படைச்சிருங்க சார். எல்லாமே அவர் பார்த்துக்குவார். எல்லாமே அவர் கால் தூசுக்கு கீழே, எல்லாமே அவர் காலடிக்கு கீழே இருக்குது. இவ்வளோ பெரிய அற்புதம் செய்கிற பாபாவை வந்து கண்டிப்பாக சாரம் பாபாவை நம்புகிற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக பாபா இருந்து அற்புதங்கள் கடைசி வரைக்கும் பண்ணிக்கிட்டே தான் இருப்பார். சாய்ராம், இந்த வீடியோவை நம்புறதும் நம்பாததும் அவங்கவுங்களோட தனிப்பட்ட விருப்பம். இது வந்து பாபாவோட பக்தர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் பாபாவோட பக்தராக இருந்து கேட்கலாட்டி பாபாவோட பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். புரியலைன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டேன், புரியலைன்னா மறுபடியும் கேளுங்க. நன்றி, வணக்கம், ஓம் சாய்ராம்.